பப்ஸு செம்மையாக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கப்பு மைதா மாவு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். உப்பு, சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் ஒன்றா செய்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். மாவு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்ல கூலான வாட்டரை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி அப்படியே தடவி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இது போல் திரட்டிட்டு ஒரு 50 கிராம் பட்டரை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதை ஒரு அரை மணி நேரம் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். 1/2 அன் ஹவர் கழித்து ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு மறுபடியும் லைட்டாக பரட்டணும். அந்த பட்ரு வெளியில் வராத மாதிரி இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணும்போது தான் நம்ம அந்த புக்கு மாதிரி அந்த ஃபோல்டிங் பண்ண முடியும். நல்லா ஜென்டிலாக நம்ம வந்து திரட்டிக்கலாம். தெரியுதா அந்த பட்டர்லாம் அங்கங்கே இருக்கிறது? அதுதான். மறுபடியும் புக் ஃபோல்டிங் பண்ணிடலாம். மறுபடியும் இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுலாம். இது போல் நம்ம 6 டைம்ஸ் பண்ண போகிறோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில். நேரம் ஆகிடுச்சி. மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டோம். மறுபடியும் நம்ம மெதுவாக போய் திரட்டிக்கலாம். புக் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் மறுபடியும். இதில் இப்போ நம்ம பண்ணுறது 3வது டைமு. அப்படியே மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது போல் 6 வாட்டி நம்ம பண்ணணும். அப்போ தான் நிறைய வந்து லேயர்ஸ் கிடைக்கும். ஒரு 6 வாட்டி நம்ம புக் ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். 4ஆக கட் பண்ணிக்கலாம். ஒரு மசாலா பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் வச்சுட்டு சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டை ஒரு 20 பல் போட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில். பூண்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 வெங்காயத்தை இது போல் மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலக்கி கொடுத்துடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ரொம்ப ஜென்டிலாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம போட் பண்ணலாம். வெங்காய மசாலா சென்டரில் வச்சிடலாம். முட்டை ஒன்று வச்சிடலாம். வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ்ஸு, இப்படி ஒரு ப்ரெஸ், இந்த பக்கம் ஒரு ப்ரெஸ். ஆயிலும் மைதா மாவும் டஸ்ட் பண்ண பிளேட் இருக்குது. அதில் நம்ம செஞ்சு வச்ச எக் பப்ஸை வச்சிடலாம். இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு லேயரும் வச்சிடலாம்.
எக் பப்ஸுக்கு நம்ம எக் வாஷ் கொடுத்துடலாம். அப்போ தான் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். ஓடிஜியை வந்து 230 டிகிரிக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணியாச்சு. 230 டிகிரிக்கு மறுபடியும் 20 மினிட்ஸ் பேக் பண்ணணும். ஓவர் ஹீட் கொடுக்கும்போது தான் அந்த பப்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும், லேயர்ஸ் எல்லாம் வரும். $230 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் கொடுங்க போதும். இருந்து எடுக்கும்போது பார்த்து எடுங்க. செம்ம ஹீட்டில் தான் நம்ம வந்து பப்ஸை வந்து பேக் பண்ணுறோம். 230 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணுறோம். பயங்கர செம்ம சூடாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து லைட்டாக பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி மெல்ட் ஆகுது பாருங்களேன். அந்த சூடு அப்படி இருக்குது, செம்ம சூடு. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது நம்ம சமையல் தானே அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறீங்க. அதை செய்யும்போது தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கஷ்டம் தெரியும். சூடு வச்சுக்கிறது, அது வச்சுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். எல்லாமே பப்ஸு செம்மையாக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.